அருமை மாணவ செல்வங்களே, நேற்றைய வகுப்பில் சிலப்பதிகாரம் மேடையின் அமைப்பை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைய வகுப்பில் நாம் அதன் தொடர்ச்சியாக மாதவி எப்படி மன்னனிடமிருந்து அந்த தலைக்கோலி என்ற அந்த பட்டத்தை பெற்றாள் அப்படிங்கிறத இன்னும் விரிவாக நாம் இன்றைய வகுப்பில் காணலாம் கற்கலாம் காணொளியில் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ரெடியா? சரி, எத்தனை பேர் நேற்றைய பாடத்தை நன்கு புரிந்து கொண்டு படம் வரைந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வரைந்திருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். சரியா? சரி, இப்போ நான் அடுத்த தொடர்ச்சிக்கு போகிறேன். தலைக்கோல் அமைதி. அந்த தலைக்கோல் அமைதியை நான் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொன்னாதான் இது புரியும். ஏன்னா அதில் 5வது வரியில் பாருங்கள், 6வது வரியில் இந்திர சிறுவன் சயந்தனாக அப்படின்னு ஒரு வரி வருது அதில். ஸோ அதை நான் அப்படியே நான் விட்டுட்டு அடுத்த வரிக்கு போக முடியாது. அதுக்கு நான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். முதல்ல அதை சொல்லிடுறேன், அப்புறமா உங்களுக்கு பாட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு பாடல் புரியும். அதாவதுமா, இந்திரனுடைய சபைக்கு ஒரு முறை அகத்திய முனிவர் விருந்தாளியாக வரவழைக்கப்பட்டார். அப்போ அவர் இந்திரலோகம் போயிருக்கும் போது அவருக்கு விருந்து கொடுக்கும் வகையில் இந்திர சபை கூடியது. அதில் இந்திரனுடைய மகன் சயந்தனும் அமர்ந்திருந்தான். அவனுக்கும் நாட்டிய பெண் ஊர்வசிக்கும் காதல் இருந்தது ஏற்கனவே. அங்கே 3 நடன மங்கையர் இருக்காங்கன்னெலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை எல்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் நடனம் ஆடுவாங்கன்னெலாம் நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம். இந்த கதை எப்படின்னு சொன்னால், ஊர்வசி சயந்தனுடைய காதலி. சயந்தன் யாருன்னா இந்திரனுடைய மகன், புரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க எல்லாருமே அரண்மனையில் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஊர்வசி நடனம் ஆடுறா. அகத்திய முனிவருக்கு வீணை வாசிப்பதில் மிக ஆர்வம் உண்டு, வல்லவரும் கூட. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அகத்திய முனிவர் வீணை வாசிக்கின்றார். கெஸ்டெல்லாம் போயிருக்காரு. அகத்திய முனிவர் வீணை வாசிக்கின்றார், ஊர்வசி நடனம் ஆடுறாங்க. இதில் ஜெயந்தன், இந்திரன் உள்ளிட்ட எல்லோரும் அமர்ந்து அதை ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி சபை நடந்து கொண்டு இருக்கும்போது ஊர்வசியினுடைய பார்வை ஆடலின் போது சயந்தனிடம் செல்கின்றது. இருவருடைய கண்களும் ஒன்றிணைகின்றன. அவ்வளோதான், காதல் மோடுக்கு போயிட்டாங்க 2 பேரும். இதில் சயந்தன் போனால் தவறில்லை, அவன் சும்மா தான் உட்கார்ந்துருக்கான். ஆனால் ஊர்வசியை போக முடியாது இல்லையா? ஏன்னா அவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றாள், ஒரு கலையை செஞ்சிட்ருக்கா. அந்த கலையில் முழு கவனம் இருக்கணும், கருத்து இருக்கணும், அதை மதிக்கணும்ல. காதல் மோகத்தில் என்ன பண்ணிடுறா, தவறாக அங்கே நாட்டியம் ஆடி விடுகின்றாள், தாளம் தப்பி ஆடி விடுகின்றாள். யார்? ஊர்வசி. கவனம் போயிடுச்சு. ஏன்னா அவளுடைய கவனம் சயந்தனிடம் சென்றதால் ஆடலில் கவனம் போய் தப்பு பண்ணிடுறான் நடனத்தில். இது ஒரு பெரும் கோபத்துக்கு ஆளாகின்றாள். யாருடைய கோபத்துக்கு? அகத்திய முனிவருடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகின்றாள் ஊர்வசி. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா கலை என்பது தெய்வீகமானது, அதுவும் நடனக்கலை என்பது தெய்வீகமானது. அதை ஆடும்போது இதை கவனிச்சிட்டார். இவளுடைய காதல் பார்வை சயந்தனை நோக்கியது, இது எல்லாத்தையும் அவர் கவனிச்சிட்டார். அவருக்கு கோபம் வந்துருச்சு, பயங்கர கோபம் வந்துருச்சு. கலையை அவமதிப்பதா அப்படின்னு சொல்லி உடனே சாபம் கொடுத்துட்றார். யாருக்கு? ஊர்வசிக்கு. என்னன்னு சொல்லி, உனக்கு நடன கலைஞராக நீ இருந்தும் அதனுடைய புனிதத்தை நீ கெடுத்து விட்டாய். எங்கே எதை எப்போ செய்யணுங்கிற அந்த அறிவை நீ இழந்துட்ட. எனவே நீ பூலோகம் சென்று ஒரு நடன மங்கையாக பிறந்து முழுமையாக அந்த ஆடல் கலையை கற்று தேர்ச்சி பெறு. அதுக்கப்புறம் நீ இந்திரலோகம் வந்தால் போதும் போ அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டார். அப்போ தான் அவள் சுயநினைவுக்கே வர்றா. யார்? ஊர்வசி. காதறி விழுந்து காலில் விழுந்து மன்றாடி கேட்குறா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு தவறை உணர்ந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்குறா. மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கறது தானே மனித தர்மம். அதுலேயும் அகத்தியம் அவர் ஒரு முனிவர், சித்தர். அதனால் அவரும் மனசு இழகி
அவரும் மன்னிக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, மீண்டும் நாங்கள் சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஜெயந்தனுக்கும் பங்கு இருக்கு இல்லையா, ஸோ அவனையும் தண்டிச்சாகணும்ல. அப்போ அகத்திய முனிவர் சொல்கிறாரு, ஊர்வசியை நீ ஒரு நடன மங்கையாக நீ சென்று பிறக்கணும் பூலோகத்தில். அதுதான் மாதேவி. அப்போ நீ எப்படி திருப்பி சென்று உன் காதலனை அடைவாய் என்றால், உன் காதலனாகிய ஜெயந்தன் மூங்கிலாக பிறப்பான். எங்க? என்னுடைய இடத்தில், பொதிய மலையில். இப்போ புரியுதா? இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் பொதிக மலையில் போய் மூங்கில எடுத்தாங்கங்கிறத இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் பிறந்த என்னுடைய மலையான பொதிகை மலையில் மூங்கிலாக பிறப்பான் ஜெயந்தன். புரியுதா? அந்த மரத்தில் செய்யப்பட்ட தலைக்கோலி என்ற அந்த பட்டத்தை, அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பாடத்திலேயே பார்க்க போகிறோம். அந்த கம்பு இருக்கு இல்லையா, அந்த கம்பை தான் தலைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தான் நம்ம பட்டமாக கொடுக்குறோம். அதெல்லாம் ஆஸ்கார் அவார்டுக்கும் மேலே. மன்னனே நேரடியாக கொடுக்கிறது நல்ல நடன கலைஞருக்கு. அந்த பட்டத்தை மாதவி நல்ல தேர்ச்சி பெற்ற பிறகு நடனத்தில் உனக்கு ஜெயந்தன் ஒரு தலைக்கோலாக உன்னிடம் சேர்வான். அப்படி நீ கௌரவப்படுத்தப்படுவாய். அப்படி உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சாப விமோசனமும் சொல்லிவிடுகின்றார். யாரு? அகத்திய முனிவர். இது நான் சொல்லக்கூடிய கதை கிடையாதுமா. மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர், சிலப்பதிகாரத்தை கரைச்சு குடிச்சவர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள். அவர் தன்னுடைய புத்தகத்தில் சொன்ன கருத்தை தான், கதையைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? இனிமேல் நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி அந்த தலைக்கோலிங்கிற அந்த பட்டத்தை எப்படி கரிகால சோழன் மாதவிக்கு கொடுத்தான், எப்படி மரியாதையோடு கொடுத்தான் அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதி. இந்த தலைக்கோலிங்கிற பட்டத்தை இந்த தலைக்கோலை அவள் கையில் கொடுத்து அந்த பட்டத்தையும் கொடுப்பாங்க. பட்டம்னா வெறும் தலைக்கோலுக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாதுமா. அதுக்கு கூட 1008 களஞ்சு பொன் தங்கம், 1008 களஞ்சு, இதெல்லாம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். தங்கம் அதையும் பரிசாக கொடுக்கின்றான். யாரு? மன்னவன் தன் கையாலேயே கொடுத்து கௌரவப்படுத்துகிறான் மாதவிக்குங்கிறது தான் இந்த பகுதி. சரியா? இப்போ நம்ம நேரடியாக பாட்டுக்குள்ளே போயிடலாம். பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீர் இயல் வெண்குடை காம்பு நனி கொண்டு. இந்த தலைக்கோல் அப்படிங்கிறது, கோல்னா கம்புங்கிறது குச்சிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? ஒரு தடி, அதை தான் கோல்னு சொல்லுவாங்க. கோல்னா ஒரு தடி, குச்சின்னா சின்ன ஸ்டெம்பு குச்சி இல்லை, ஒரு தடி. சரி, அந்த தடி எங்கேருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது கௌரவப்படுத்துறதுக்காக இல்லையா, அதனால மன்னர்கள் இருவர் போரிடுவாங்கல்ல, சண்டை போடுவாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு மன்னன் தோற்று போவான்ல. அப்படி தோல்வி அடைந்த மன்னனுடைய வெண்கொற்ற கொடை இருக்கு இல்லையா, அவன் தலைக்கு மேலே இருக்கும்ல வெண்கொற்ற கொடை, அந்த வெண்கொற்ற கொடையை ஜெயிச்ச மன்னன் தூக்கிட்டு வந்துடுவான். அதுதான் அவனுக்கு ஒரு மாபெரும் பெருமை. அந்த எதிர்மன்னனை தோற்கடித்ததன் பலனாக அவனுடைய வெண்கொற்ற கொடையை தூக்கிட்டு வந்துடுவான். அது அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி, அதுக்கு மேலே அவமானம் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி எடுத்து வரப்பட்ட ஒரு பெரிய போரில் ஒரு பெரிய மன்னனை வென்று அவன் வெண்கொற்ற கொடையை தூக்கிட்டு வந்துருப்பான் இல்லையா, அந்த வெண்கொற்ற கொடையினுடைய அந்த கொடையை எடுத்துருங்க. அப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன? அந்த தடி தானே, கம்பு தானே. அந்த கம்பை தான் இப்போ அவங்க தயார் பண்ண போகிறாங்க. எதுக்கு? தலைக்கோலுக்கு. புரியுதாமா நான் சொல்கிறது? சரியா? அந்த வெண்கொடையினுடைய காம்பு நனி கொண்டு அந்த கம்பை எடுத்து அந்த கம்பில் என்ன செய்கிறாங்க, கண்ணிடை நவமணி ஒழுக்கி, அது மூங்கிலால் செய்யப்பட்ட கம்பாக இருக்கும்.
எது? அந்த வெண்கொற்ற குடையின் வலிமையான அந்த கம்பு வந்து மூங்கில் கம்பாக இருக்கும். அப்போ அது நடுவில் கணுவெல்லாம் இருக்கும்ல, ஓட்டை இருக்கும்ல, மூங்கிலுக்கு நடுவில் ஓட்டை இருக்கும்ல, அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்களாம், நவமணிகளை ஒழுக்கி அது ஃபுல்லாக நவமணிகளால் நிரப்புவார்களாம் அந்த கம்பினுடைய அந்த துவாரத்தை. நவமணிகள்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மாணிக்கம், பவளம், முத்து, மரகதம், நீலம். இதுதான் நவமணிகள். 9 நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நவரத்தன மணிகளை அந்த மூங்கில் அந்த துவாரத்துக்குள்ளே போட்டு அதெல்லாம் நிரப்புவாங்களாம். முதல்ல பார்த்துக்கங்க இங்கே ஒரு கல்லே என்ன விலை இப்போ வித்துட்டு இருக்குன்னு. ஆனால் அப்போ என்ன செய்வாங்களாம், அது பூரா அந்த நவரத்தனங்களால் நிரப்புவாங்களாம். நிரப்பிட்டு என்ன செய்வாங்களாம், மண்ணிய நாவல் பொலன் தகட்டு இடைநிலம் போக்கி ஒரு சாம்பூதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொலன் தட்டுன்னா அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அந்த தடியினுடைய மேல் பகுதி, அதில் ஒரு பூண் மாதிரி அமைப்பாங்களாம். ஒரு பூண், சரியா? அது பேர் என்ன? சாம்பூதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பூண் மாதிரி அமைச்சிட்டு அதை பூரா அந்த தடியை தங்கத்தகடுனால அப்படியே கவர் பண்ணுவாங்களாம். காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திரன் சிறுவன் சயந்தனாக என. புரியுதா? அந்த கம்பை பூரா பொலன் தங்கத்தகடால் அப்படியே கவர் பண்ணிடுவாங்களாம் ஃபுல்லாக. இப்படி அந்த தலைக்கோலை ரெடி பண்ணி அதை மன்னவன் கோயில், யார்? நம்ம மாமன்னர் கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, அவங்க அரண்மனை, அதை தான் மன்னவன் கோயில்னு சொல்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு அந்த பூனை எடுத்துகிட்டு போவாங்களாம். அந்த தடியை, தலைக்கோலை ரெடி பண்ணி. என்ன ரெடி பண்ணியிருக்காங்க? அந்த கம்பை எடுத்து வெண்கொற்ற குடை போரிட்டு வெற்றி பெற்ற மன்னனுடைய அந்த கம்பு யார்கிட்ட இருக்கும்? வெற்றி பெற்ற மன்னன் கிட்ட இருக்கும். தோல்வி அடைந்தவன் மன்னன் இல்லையா, எதிர்மன்னன், எதிர்த்து போரிடக்கூடியவன், அவன் தோற்று போயிருப்பான். அவங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த வெண்கொற்ற குடை இருக்கு இல்லையா, அது யார்கிட்ட இப்போ இருக்கும்? வெற்றி பெற்ற மன்னன்கிட்ட இருக்கும். அது யார்? கரிகால சோழன். அந்த தடியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது உள்ள நவரத்தனங்கள் எல்லாம் போட்டு நிரப்பிக்கிட்டு அது மேலே வந்து சாம்பூதனம் என்ற ஒரு பூண் கவர், வைரம் வைடூரியம் எல்லாம் பதித்த ஒரு பூணு, அதை பதிச்சுட்டு மிச்ச இடத்துல உள்ள அந்த தடியெல்லாம் என்ன, ஒரு தங்கத்தகடு கொண்டு அப்படியே வெய்து எல்லாத்தையும் கவர் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு கரிகால சோழனுடைய அரண்மனைக்கு போவாங்களாம். இப்போ அந்த கம்பு தான் என்னது? இந்திரனுடைய மகன் சயந்தன் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இளங்கோவடிகள். அதை சயந்தனாக பாவிக்கின்றார்கள் அந்த கம்பை. புரியுதா நான் சொல்கிறது? அந்த மூங்கில் கம்பை சயந்தனாக பாவித்து அதை மரியாதையோடு எடுத்து செல்கின்றார்கள். எங்கள் மன்னனுடைய அரண்மனைக்கு. சிறுவன் இந்திர சிறுவன் சயந்தனாக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி. புண்ணிய நன்னீர், நல்ல புண்ணிய நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தலைக்கோலை குளிப்பாட்டி அபிஷேகம் செய்து மன்னிய பின்னர் மாலை அணிவித்து நன்னீரால் நல்லா அதை புனிதப்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கோலுக்கு மாலையெல்லாம் அணிந்து, இந்த தயார் செய்யப்பட்ட இந்த தலைக்கோலை மாலையெல்லாம் அணிந்து நலம் தரு நன்னாள் பொலன் பூனோடை, நல்ல பொலன்னால் தங்கம், நல்ல தங்கத்தால் அதை நல்ல கவர் பண்ணி தகன்னு இருக்கு தலைக்கோல். யார்கிட்ட இருக்குது? இப்போ அரண்மனையில் இருக்குது, கரிகால் வளவன் அரண்மனையில் இருக்குது. அதுக்கு நல்ல நன்னீரெல்லாம் ஊற்றி குளிப்பாட்டி பூவெல்லாம் நல்ல புது மலர்கள் எல்லாம் சூடி அதை டெக்கரேட் பண்ணி அதை என்ன செய்வாங்களாம்? அரசு உவா தடக்கையில் பரிசினர் கொண்டு, அதை யார் கையில் கொண்டு கொடுப்பாங்களாம்? பட்டத்து யானை. தடக்கைன்னா பட்டத்து யானை பட்டத்து யானை, அரசனுடைய யானை இருக்குல்ல, அந்த யானைக்கு மேலே அந்த நாட்டு புலவன் உட்கார்ந்துருப்பான்.
பாருங்க எவ்வளவு பெரிய கௌரவம்னு. மன்னன் உட்கார்ந்து வரக்கூடிய அந்த பட்டத்து யானையின் மீது அந்நாட்டு புலவன் ஒருவன் உட்கார்ந்துருப்பான். அவன் கையில் கொண்டு போய் இந்த புனிதமான தலைக்கோலை அவன் கையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எல்லா பூஜைகளும் செய்து ஒரு நல்ல நாளில், அதாவது இது எல்லாமே இந்த நாட்டியம் ஆடுவதற்கு முந்தின நாளில் நடக்கும். சரியா? அப்புறம் முரசு எழுந்து இயம்ப பல்லியம் ஆர்ப்ப, உடனே வாத்தியங்கள்லாம் முழங்க ஆரம்பிச்சிடும். அது கொடுத்த உடனே பட்டத்து யானையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புலவன் கையில் கொண்டு போய் இந்த தலைக்கோலை கையில் கொடுத்த உடனே அவர் அதை மரியாதையோடு வாங்கிப்பார். உடனே அங்கே சுற்றி நிற்கக்கூடிய இசை வாத்தியங்கள் முரசு எல்லாம் ஒலிக்க ஆரம்பித்து விடும். இசைக்கருவிகள் எல்லாம் பயங்கரமாக சப்தம் எழுப்பி வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரைசொடு பட்ட ஐம்பெருங்குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப. புரியுதா? என்ன செய்வாங்களாம்? அரசு மன்னனும் போகிறான் அதில், அந்த ஊர்வலத்தில் மன்னனோடு சேர்த்து மன்னனுடைய கமிட்டி இருக்கும்ல, அரசாங்க அமைப்பு கமிட்டி, எதெல்லாம் ஐம்பெருங்குழு எண்பேராயம்னு சொல்லுவாங்க. ஐம்பெருங்குழு அப்படிங்கிறது அமைச்சர், மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர், அப்புறம் சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், ஒற்றர், இவங்க தான் ஐம்பெருங்குழுவில் இருப்பாங்க. எண்பேராயம் அப்படின்னு சொல்கிறது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறதுங்கிறதுக்காக. கரணத்தியலர், அவங்கன்னா செக்ரட்டரிஸ், செயலாளர்கள், ஆட்சிப்பணி செய்யக்கூடிய செயலாளர்கள். அப்புறம் கடை காப்பாளர், இவங்கெல்லாம் காப்பாளர்கள். அப்புறம் நகர மாந்தர், ஊர் பெருமக்கள். படைத்தலைவர், படைத்தலைவர்கள். அப்போ 4 வகையான படைகள் இருந்தது அந்த காலத்தில். ரத கஜ துரத பதாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ப்படை, யானைப்படை, துரதன குதிரைப்படை, பதாதின காலாட்படை. 4 வகை படைகள் இருந்தது. ரத கஜ பதாதி, துரத பதாதின்னு சொல்லுவாங்க அதை. அந்த படை தலைவர்கள். அடுத்து 5வது கனக சுற்றம், தொண்டர்கள், யானை வீரர்கள், இவுளி மறவர். இவுளி மறவர்னா குதிரை வீரர்கள். இவுளினா குதிரை, குதிரை வீரர்கள். காவிதியர் அப்படின்னா உழவர் பெருமக்கள். இவங்கெல்லாம் சேர்ந்தது எண்பேராயம். இப்படி ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும் உள்ள முக்கியஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, விஐபிஸ், அவங்கெல்லாம் மன்னர்களுக்கு பின்னாடி, முதல்ல மன்னன், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஐம்பெருக்குழு, அப்புறம் எண்பேராயம். இவங்க எல்லாம் ஊர்வலமாக எடுத்து செல்கின்றார்கள். எதை? அந்த தலைக்கோலை. புரியுதா சொல்றது? தேர் வலம் கவிகை கொடுப்ப. அதுவும் எப்படி கொடுப்பாங்களாம்? அந்த தேர், அந்த பட்டத்து யானை இருக்கு இல்லையா, அதை வலம் 3 முறை அப்படியே வலம் அதை அவர் கையில் கொடுப்பாங்களாம். அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களாம். பண்ணி ஒரு ஊர்வலமாக, ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்து ஆங்கு, இதை ஒரு ஊர்வலமாக அந்த தலைக்கோலை கொண்டு வருவார்கள். எங்க? அரண்மனையில் இருந்து இந்த நடன அரங்கம் அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடம் வரைக்கும் ஊர்வலமாக கொண்டு வருவார்கள், மன்னன் உட்பட எல்லாரும் சேர்ந்து. பாருங்க எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒரு கலைக்கு. இதெல்லாம் ஆஸ்கார் அவார்டை விடையும் பெருசுமா, பெரிய அவார்டு இந்த தலைக்கோலி பட்டம்ங்கிறது. சரியா? அப்படி அந்த ஊர்வலமாக அந்த தலைக்கோலை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்களாம், அந்த மேடை அமைச்சிருக்காங்கல்ல, அந்த மேடைக்கிட்ட வந்த உடனே அதை எடுத்து இயம்பினன் வழா இருக்கை முறையின் குயிலுவ மாக்கள் நெறிபட நிற்க, அதை அந்த மேடையில் வச்சுருவாங்க. அப்புறம் இருக்கை, அது மேடையில் கொண்டு அலங்காரமாக வச்சுருவாங்க. அந்த தலைக்கோலை வச்சுட்டு போய் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துருவாங்க. இப்போ நம்ம எப்படி ஆடிட்டோரியத்துலலாம் விஐபி சீட்டு, இவங்க இங்கே உட்காரணும், பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே உட்காரணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே உட்காரணும்னு நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அங்கேயும் வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க, யார் யார் எங்கே அமரணும்னு சொல்லி. அந்தந்த இருக்கையில் அந்தந்த முறைப்படி எல்லாரும் போய் உட்காந்துருவாங்க. குயிலுவ மாக்கள் நெறிபட நிற்பன. குயிலுவ மாக்கள்னா அந்த இசை கருவி வாசிக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. இப்போ ஆடுறானா சும்மா ஆட முடியாது இல்லாமா,
இசை வேணும்ல நடனத்துக்கு. அந்த இசைக்கக்கூடிய அந்த வாசிப்பவர்கள் எல்லாரும் எங்கெங்க நிற்கணுமோ அந்த முறைப்படி நிற்கிறாங்களாம். எப்படி? வலக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வலத்தூண் சேர்தல். இந்த இசைக்கருவியை வாசிக்கிறவங்கலாம் எங்க நிற்கணும்னு இருக்கு விதி. என்ன பண்ணுவாங்களாம்? வலது காலை வைத்து மேடை மீது ஏறி அந்த மேடையை வணங்கி விட்டு அரங்கத்து வலது பக்க தூணு, அரங்கத்தில் வலது பக்க தூணில் அங்கே தான் பொறுமுக எழினி கட்டியிருப்பாங்க. பொறுமுக எழினி வலது பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. இடது பக்கத்துலேயும் இருக்கும், வலது பக்கம். ஏன்னா 2 பக்கத்துல இருந்து வந்தால் தானே அந்த திரைச்சீலை பொறுமுக எழினின்னு சொல்கிறோம். இருந்தாலும் வலது தூண் இருக்கு இல்லையா, அங்கே நிற்பாங்களாம். யாரு? இந்த இசைக்கருவி வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம். அதுதான் வழக்கென பொருந்தி, அதுதான் வழக்கம். இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும். இடத்தூண் பக்கம் ஒருமுக எழினி கட்டியிருப்பாங்க. இடத்தூண்ல ஒருமுக எழினி கட்டியிருப்பாங்க. அந்த பக்கத்தில் ஏற்கனவே ஆடற்கலையில் சிறப்பு பெற்ற தோரிய மகளிர்னு சொல்லுவாங்க அவங்கள. புரியுதா? அவங்கள ஏற்கனவே அரங்கேறியவர்கள், நாட்டிய பெண்கள் தான். சீனியர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படி சொன்னால் புரியும்ல, சீனியர்ஸ். அவங்கெல்லாம் இந்த இடது தூண் பக்கம் போய் நிற்பாங்க, இந்த தோரிய மகளிர் எல்லாம். சரியா? அப்புறம் சீரியல் பொலிய நீரல நீங்க எல்லாம் அந்தந்த இடத்துல சரியாக கரெக்டாக முறைப்படி விதிப்படி நூல்படி எல்லாம் அமைஞ்சு நிற்க. எல்லாரும் செட்டானதுக்கு அப்புறமா இறைவாழ்த்து ஆரம்பிப்பாங்க. அது பேர் ஓரொற்று வாரம், ஈரொற்று வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசை பாடல் பாடுவாங்களாம் இறைவனை வாழ்த்தி. முதல்ல நாட்டியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லபடியாக இந்த நடன நிகழ்ச்சி நடந்தேறியணும், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவாழ்த்து நம்ம பாடுறோம் இல்லைம்மா, அதே மாதிரி அங்கே பாடுவாங்களாம். அது பேர் ஓரொற்று வாரம், ஈரொற்று வாரம்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வாரம் 2 வரிசையின் பாட பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அவங்க பாட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கருவி வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றொன்றாக முறைப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இசைக்கருவிகளை. அப்படியாக இறைவாழ்த்து ஆரம்பம் ஆகின்றது. அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்கல்ல ஒரு அரங்கத்தை. சரியா? அங்க வாழ்த்து பாடல் பாட ஆரம்பிச்சாச்சு, இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க ஆரம்பிச்சாச்சு. அது எப்படி முழங்குச்சு, எதுக்கடுத்து எது வந்ததுங்கிறதையும் சொல்றாங்க. பாருங்க, இசைக்கருவிகள் ஒலிக்கும் முறை. இதுதான் உங்களுடைய மனப்பாட பாட்டு. 4 அடி தான். எப்படி இசைக்கருவிகள் முழங்கின, எதுக்கு அடுத்து எது முழங்கின அப்படிங்கிறத 4 வரியில சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுடைய மனப்பாட பாட்டு. நல்லா கவனிங்க. குழல் வழி நின்றது யாழே. முதல்ல ஆரம்பிக்கிறது குழல், புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை தொடர்ந்து வாசிக்கப்படுவது யாழ். யாழ்னா வீணை. யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே. தகவைனா மத்தளம். அதை தொடர்ந்து வீணையை தொடர்ந்து மத்தளம் வாசிக்க ஆரம்பிக்கப்படும். அதுக்கப்புறம் தன்னுமை பின்வழி நின்றது முழவே. முழவு அப்படிங்கிறது உங்களுக்கு முரசு, ட்ரம்ஸு, இன்னும் ஓசை கடுமையாக இருக்கக்கூடிய முழவு, அது முழங்க ஆரம்பிக்குது. முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. ஆமந்திரிகை என்றால் இடக்கை வாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடக்கையில் வாசிக்கக்கூடிய வாத்தியம் எதெல்லாம்? தவில், மிருதங்கம், இதெல்லாம் தான் இடக்கை வாத்தியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இசைக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. இடக்கை வாத்தியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. அப்போ ஆமந்திரிகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், இடக்கை வாத்தியம்னு தெரியணும். இப்படியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேம்மா, மென்மையான ஒலி எது? புல்லாங்குழல்.
அதை விட கொஞ்சம் கணம் கூடியது எது? வீணை. அதை விட கொஞ்சம் கணம் கூடியது எது? மத்தளம். அதை விட கணம் கூடியது எது? முழவு. அப்படி வச்சுக்கோங்களேன். மைல்டாக மியூசிக் ஆரம்பித்து அப்படியே ஸ்லோவாக நல்ல வைப்ரண்ட்டான மியூசிக்கோட ஆரம்பிக்கப்படுது நடன நிகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? முடிஞ்சிருச்சா? சரி, இப்போ பாருங்க. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து காட்டினள் ஆதலின். அதோட முடிச்சுட்டாங்க. அதை அவள் எப்படி நடனம் ஆடினாங்கிறத அந்த 3 அடியில் முடிச்சுட்டாங்க. என்னென்ன? நல்ல பாவத்தோடு, பாவம்னா முகத்தில் காண்பிக்கக்கூடிய பாவங்கள், கோபம், ஸ்ருங்காரம், நவரசங்கள்னு சொல்கிறோம்ல, நவரசங்கள், அந்த நவரசங்களையும் முகத்தில் காமிச்சு ஆடினாலாம். அபிநயம் அடுத்தது. அபிநயம் அப்படின்னா என்ன? பலவிதமான கேரக்டர்ஸை அந்த ஒரே நாட்டிய பெண்ணே பலவிதமான யசோதாவாவும் அவங்களே நடித்து ஆடுவாங்க, கிருஷ்ணராவும் அவங்களே நடித்து அபிநயம் காட்டுவாங்க. அதுதான் அபிநயம். அப்படி பாவம், அபிநய நயத்தோடு மிக அற்புதமாக நாட்டியம் ஆடினாள் யார்? மாதவி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை. அதுக்கு அடுத்தது பரிசில் கொடுத்ததுக்கு வந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க? இலை பூங்கோதை இயல்பினில் வழாமை தலைக்கோல் எய்தி. இலை பூங்கோதை அப்படின்னா என்ன? இலை இருக்குல்ல, தலை இலை பச்சை, அதில் மாலை கட்டி மன்னன் போட்டிருப்பான் கழுத்தில், வாசனைக்கு. தலையில் வைக்க முடியாதுல்ல அவங்க ஆண்மக்களில், அதனால் கழுத்தில் போட்டிருப்பாங்க வாசனைக்கு. அந்த பச்சை இலை மாலை, மன்னன் அணிந்திருந்த பச்சை இலை மாலையை பரிசாக யார்கிட்ட கொடுக்கிறாரு? மாதவி கையில் கொடுக்கிறார். விலை மதிப்பிட முடியாதது, ஏன்னா மன்னன் அணிந்திருந்த மாலை அது. அந்த மாலையை முதல்ல கொடுத்துட்டு அடுத்தது தலைக்கோல் இங்கே கொண்டு வந்திருக்காங்கல்ல, எல்லாம் பண்ணி புனித நீராட்டி ஜெயந்தனாக அதை மாதவி கிட்ட கொண்டு போய் தானே சேர்க்கணும். அவங்க 2 பேரும் தானே காதலர்கள். எனவே அந்த தலைக்கோல் என்ற தலைக்கோலிம்பாங்க அந்த பட்டத்தினுடைய பெயரை. தலைக்கோல் என்பது அந்த 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 கொடுக்கக்கூடிய பரிசினுடைய பெயர் தலைக்கோல், பட்டத்தினுடைய பெயர் தலைக்கோலி. சரியா? அந்த தலை அரங்கு ஏறி, யார்? மன்னனே அந்த அரங்கத்தில் ஏறி தன் கழுத்தில் அணிந்திருந்த பச்சை மாலையை அவளுக்கு பரிசாக கொடுத்து, கூடவே இந்த தலைக்கோலையும் அவ கையில் கொடுத்து, யார்? மன்னனே கொடுக்கிறார். விதிமுறை கொள்கையின் 1000 எண் கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனள். பரிசாக வெறும் தலைக்கோலி பட்டம் மட்டும் கிடையாது, தலைக்கோல் மட்டும் கிடையாது, மன்னனுடைய மாலை மட்டும் கிடையாது, அதுக்கு கூட 1008 கழஞ்சு பொன் நாணயங்கள் அதையும் பரிசாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு இப்போ கழஞ்சுன்னா என்னன்னு தெரியாது, நீங்கள் முழிக்கிறது எனக்கு தெரியுது. ஒன்றும் கிடையாதுமா. சவுத் சைடில் களஞ்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம், சவரன்னு பேச மாட்டோம். நாங்கள் சவரன் பேசுகிறதெல்லாம் சென்னை வாசிகள் தான். நீங்கள் சவுத் சைடு வந்துட்டீங்கன்னா அங்கே எல்லாமே களஞ்சு தான் பேசுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸு சவரனுத்துக்கும் களஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா, சவரன் அப்படின்னா எத்தனை கிராமு? 8 கிராமு இல்லையா? களஞ்சு அப்படிங்கிறது 5 கிராமு. 5 கிராமு தான் ஒரு களஞ்சு, 8 கிராமு ஒரு சவரன். அப்போ 1008 களஞ்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை சவரன்னு நீங்களே போட்டு பாருங்க. நான் போட்டு பார்த்துட்டேன். 630 சவரன். 1008 களஞ்சு அப்படிங்கிறது சவரன் கணக்கில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 630 சவரன் கொண்ட ஒரு பெரிய மாலை அல்லது பொற்களஞ்சு, ஏதோ ஒன்று. 1008 களஞ்சு, 630 சவரன் தங்கம், அதை பரிசாக கொடுத்தான் கரிகால சோழன். யாருக்கு? மாதவிக்கு கொடுத்து, தலைக்கோலி என்ற பட்டத்தையும் கொடுத்து, தலைக்கோலையும் கையில் கொடுத்து கௌரவித்தான் கரிகாலன் மாதவியை, அவள் நடனத்தை மெச்சி என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார். அவ்வளவுதான்.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிட்டேன். இந்த சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மிக முக்கியமானவர்கள். 2 பேர், அடியார்க்கு நல்லார், அரும்பத உரையாசிரியர், 2 பேர். இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தா நாமு வேங்கடசாமி நாட்டார். இவங்க 3 பேருடைய விளக்க நூல்களையும் நான் படிச்சிருக்கேன். அதிலிருந்து கற்ற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இப்போது என்னால் முடிந்த அளவு புரிய வைத்தேன். புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இத்தோடு சிலப்பதிகார பகுதி முடிவடைகின்றது. இனி அடுத்த வகுப்பில் மெய்ப்பாட்டியல் என்ற தொல்காப்பியரின் ஒரு பாட்டோடு செய்யுளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.